ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். ஏன்னா சுபா அவங்க வீட்டுக்காருக்கும் வந்து இன்றைக்கி நான்வெஜ் விருந்து. அதனால் வந்து நேரமாக எழுந்திரிச்சாச்சு. அதனாலன்னு இல்லை, ஏன்னா வந்து லேட்டாக சமைச்சா இன்னும் ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். நம்ம கொஞ்சம் நேரமாக சமைச்சோம் அப்படின்னா அவங்கள சாக்கு வச்சு நம்ம இன்னும் 2 வேளை வெளுத்து கட்டலாமேன்னு சொல்லிட்டு நேரமாக 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி சுபா அவங்க வீட்டுக்காருக்கும் நம்ம வீட்டில் என்ன விருந்து ஸ்பெஷல் அப்படின்னா இட்லி, மட்டன், சிக்கன், மீன், முட்டை, சாப்பாடு, ரசம் இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சது. இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. இந்த புரோட்டாவை வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து என் சின்ன பையனுடைய ஸ்பெஷல். நான் வந்து புரோட்டா செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளே மாவு வாங்கிட்டு வந்து வச்சு காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு ஒரு 4 மணிக்கெலாம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டான். அது கொஞ்சம் தண்ணியாட்டம் போயிடுச்சுன்னு சொல்லி திரும்ப அதுக்கு 1/2 கிலோ மாவை கொண்டு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு நான் வந்து புரோட்டா போடுறேன்னா நான் சமைச்சிட்டு இருக்கேன்டா அப்புறம் போடுறான்னு சொன்னது தான். சார் வந்து ஒரே கோவமாக உடனே வந்து கிளம்புனாரு. சரி வாடா போடுறான்னு சொன்னது உடனே கல்லெல்லாம் கழுவிட்டு புரோட்டா மாஸ்டர் வந்து ரெடி ஆகிட்டார் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் புரோட்டா எப்படி வந்ததுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.